எல்லாருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரி ராஜுங்க. நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறது மிதுன ராசிக்கு சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 3 கூடிய சூரியன் வந்து 11ஆம் இடத்துல அப்படிங்கிறப்ப உங்கள் ராசி அதிபதி இதுவரை நீச்ச நிலையில் இருந்தாலும், அதாவது சித்திரை 18க்கு மேலே உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியனோட சேர போகிறார். அப்போ இதனால் என்ன பலனை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுவரை ஒரு குழப்பமான மனநிலை, நீங்கள் ஏற்கனவே ஷார்ப்பான புத்தி, நல்ல ஒரு கூர்மையான அறிவுள்ளவங்க. ஆனால் போன மாதம் வரை உங்களோட மனநிலைங்கிறது ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலையில் இருந்திருப்பீங்க. ஆனால் அதெல்லாமே இப்போ மாறுபடும். அப்போ இந்த சித்திரை 18க்கு மேலே உங்களுக்கு நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வழியில் ஒரு ஆதரவு இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு கோர்ட் கேஸ் பிரச்சனை அப்படின்னு இருக்கவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்கள் பக்கமே சாதகமாக தீர்ப்பு வரும் அப்படிங்கிறது தான். கவர்மெண்ட் அதுக்கு சப்போர்ட் செய்யும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட லைனில் உங்களுக்கு ஆதரவு உண்டு. உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு, அதே போல் சித்தப்பா வழியிலையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவை கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 10 கூடிய குரு பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப நீங்கள் எதுலையுமே ஒரு பொறுமையாக நிறுத்தி நிதானமாக யோசனை பண்ணி முடிவெடுப்பீங்க. ஆனால் கொஞ்சம் அந்த முடிவில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதெல்லாமே மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் உயர்கல்வி அடிப்படை இதெல்லாம் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி, நல்ல மார்க் இதெல்லாமே வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஆசைப்பட்ட படிப்பு, நீங்கள் எதிர்பார்த்த ஸ்கூலு அல்லது எதிர்பார்த்த காலேஜ் இதெல்லாமே உங்களுக்கு சீட் கிடைக்கும். உங்களுடைய தந்தை இதுக்கு சப்போர்ட்டிங்காக உங்களை கூட கூட்டு போய் அந்த சீட்டை வாங்கி கொடுப்பாரு அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கூடிய குரு ராசியிலே இருக்கிறதுனால திருமணத்துக்கு பேச்சுவார்த்தை உள்ளவங்க, 2வது திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, தந்தை வழியில் 2வது திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் திருமணம் கைகூடும் அப்படின்னே சொல்லலாம். மெயினாக தந்தை வழிய ஒரு ஆதரவு உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குதுங்க. அதாவது சூரியனோட சேர்ந்த புதன் அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல கேது சிறு சிறு தடைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இருந்தாலும் 9ஆம் இடத்துல ராகு, அதாவது பூர்வீகத்துக்கு போகிறதுக்கே கொஞ்சம் தடையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அதெல்லாமே இது மாறும். நீங்கள் உங்களுடைய அதாவது ஒரு இன்பச் சுற்றுலா இதெல்லாமே சென்று வரலாம். உங்களுடைய ஆசைகள் இந்த மாதம் எல்லாமே நிறைவேறும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து 11ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. 11ஆம் இடம் தான் ஆசைகள், அபிலாசைகள் எல்லாமே சொல்லக்கூடிய இடம். அதனால நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டம் கை கொடுக்கும். நீங்கள் யாருக்குனாலும் பணம் கொடுத்து அது வராமல் இழுவையில் இருந்தாலும் இந்த மாதம் அந்த பணமெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறப்ப உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு தான் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.